குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஜீவா சார் பேசுகிறேன். இப்போ லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷனில் என்னென்ன இருந்துச்சு ஸ்டேஜஸ்: germination of pollen to form, pollen tube in the stigma, growth of pollen tube in the style, direction of pollen tube towards the micropyle of the ovule, entry of the pollen tube into one of the synergids of the embryo sac, discharge of male gametes, syngamy and triple fusion. ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து ஸ்டேஜஸ்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜஸ் தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா pollen on the stigma. So in nature a variety of pollens fall under receptive stigma, but all of them do not germinate and bring out fertilization அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு பிளான்ட்ஸுமே வந்து என்ன பண்ணும், அட் மெச்சூரும் போது எல்லா போலன் கிரைன்ஸும் ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். ஏர் மூலமாகவோ அல்லது வாட்டர் மூலமாகவோ அல்லது அனிமல்ஸ் மூலமாகவோ ஈவன் ஹியூமன்ஸ் மூலமாக கூட என்ன ஆகும், அது ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி ஸ்ப்ரெட் ஆகும்போது அது கரெக்டான ஸ்டிக்மாவுக்கு போணுச்சு அப்படின்னா தான் அது என்ன ஆகும், ஜெர்மினேட் ஆகும். கரெக்டான ஸ்டிக்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ அந்த பிளான்ட்டினுடைய போலன் கிரைன் அதே பிளான்ட்டினுடைய ஸ்டிக்மாவுக்கு போகிறது கம்பேட்டிபிள், ரைட்டா. அதே மாதிரி அந்த ஸ்பீசிஸ்னுடையது அதனுடைய இன்னொரு வெரைட்டிஸுக்கு போகிறது கம்பேட்டிபிள். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிளான்ட்டினுடைய போலன் கிரைன் சம்மந்தமே இல்லாத இன்னொரு பிளான்ட்டினுடைய ஸ்டிக்மாவுக்கு போணுச்சு அப்படின்னா அது இன்கம்பேட்டிபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அதனால தான் எல்லா போலன் கிரைன்ஸும் என்ன ஆகிறதில்ல, ஸ்டிக்மாவில் போய் உக்காந்தோடனே ஜெர்மினேட் ஆகிறதில்ல. கரெக்டான கம்பேட்டிபிள் ஸ்டிக்மாவுக்கு போணுச்சுன்னா தான் அது ஜெர்மினேட் ஆகும். த ரிசெப்டிவ் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்டிக்மா ரிசீவ்ஸ் த போலன். ஸோ அங்கே யார் ரிசீவ் பண்ணுற போலன் கிரைனை, அந்த ரிசெப்டிவ் சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்டிக்மாவுடைய ரிசெப்டிவ் சர்ஃபேஸ். இப்போ ரிசெப்டிவ் சர்ஃபேஸ் அப்படின்னா ஸ்டிக்மாவுடைய அந்த மேல் பகுதி இல்லையா. ஸோ அதுதான் ஒரு தளம் மாதிரி, ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி. ஸோ அங்கே தான் வந்து என்ன ஆகணும், போலன் கிரைன் ஒட்டணும் ஸ்டிக்மாவில். ஸோ போலன் கிரைன் அந்த இடத்துல வந்து ஒட்டுனுச்சுன்னா தான் அது என்ன ஆகும், ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்கும். இஃப் த போலன் இஸ் கம்பேட்டிபிள் வித் த ஸ்டிக்மா, இட் ஜெர்மினேட்ஸ் டு ஃபார்ம் எ tube. This is facilitated by the stigmatic fluid in wet stigma and pellicle in dry stigma. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த போலன் வந்து காம்பேட்டிபிளாக இருக்கணும். எதுக்கு முன்னே சொன்னோம் இல்லையா, அது ஒரே பிளான்ட்டினுடைய போலனாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பீசிஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு வெரைட்டினுடைய ஸ்டிக்மாவாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆகும், காம்பேட்டிபிள் ஸ்டிக்மான்னு முன்னே சொன்னோம். ஸோ இப்போ அந்த போலன் வந்து காம்பேட்டிபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது என்னாகும், ஸ்டிக்மா மேலே போய் உக்காந்தோடனே அது என்னாகும், ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்கும். ஜெர்மினேட் ஆகிறதுனா முளைக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ முளைத்தல் அப்படின்னா இங்கே செடி மாதிரி முளைக்கிறதுல ஒரு போலன் டியூப்பை ஃபார்ம் பண்ணும், ரைட்டா. இது எதன் மூலம் நடக்கும் அப்படின்னா ஸ்டிக்மேட்டிக் ஃப்ளூயிட் இன் வெட் ஸ்டிக்மா. ஸோ இப்போ வறண்ட ஸ்டிக்மாவாக இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தோன்னா ஸ்டிக்மேட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டிக்மேட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த ஸ்டிக்மாவில் சுரக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிடு, சரியா. ஸோ அந்த ஃப்ளூயிடு மூலமாக தான் போலன் என்ன ஆகணும், ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பெலிக்கிள்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ட்ரை ஸ்டிக்மா, ஈரமான ஸ்டிக்மா வந்து ஸ்டிக்மாட்டிக் ஃப்ளூயிடு, பெலிக்கிள் வந்து ட்ரை ஸ்டிக்மா. பெலிக்கிள்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரை ஸ்டிக்மாங்கிறதுல அந்த வறண்ட ஸ்டிக்மா அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோன்னா ஒரு ரிசீவிங் பார்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ அதில் போய் தான் என்ன ஆகும், போலன் கிரைன்ஸ் வந்து ஒட்டிக்கும். ஸோ அப்போ அதில் ஒட்டிக்கிட்டு அதுலேருந்து என்ன ஆக ஆரம்பிக்கும், போலன் டியூப்பை வளர வைக்க ஆரம்பிக்கும். தீஸ் டூ ஆல்சோ டிசைட் த இன்கம்பேட்டிபிலிட்டி அண்டு compatibility of the pollen through recognition rejection protein reaction between the pollen and the stigma surface. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எதன் மூலமாக நடக்குது அப்படின்னா அந்த இன்கம்பேட்டிபிலிட்டி அண்ட் கம்பேட்டிபிலிட்டி ஆஃப் த போலன், அந்த முளைப்புத்திறன் பெற்றது முளைப்புத்திறன் பெறாதது. ஸோ அப்போ அதை தான் காம்பேட்டிபிள் அண்ட் இன்கம்பேட்டிபிள் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா எதன் மூலமாக நடக்குதுன்னா ரெகக்னிஷன் ரிஜெக்ஷன் ப்ரோட்டீன் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது மூலமாக நடக்குது. எங்கே இருக்குது, த போலன் அண்டு ஸ்டிக்மா சர்ஃபேஸ். ஸோ அப்போ போலனுடைய அந்த போலன் வால், போலன் கிரைனுடைய அந்த சுவர் பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கும் ஸ்டிக்மேட்டிக்னுடைய அந்த வால் பகுதி, இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிறதுல தான் இந்த ரெகக்னிஷன் ரிஜெக்ஷன் ப்ரோட்டீன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அப்போ ஒரு போலன் கிரைன் ஸ்டிக்மாவுக்கு வந்து உட்காந்த உடனே அது ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய அந்த வால் ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா காம்பேட்டிபிளாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், அல்லது ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போகிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது என்ன ஆகும், ஜெர்மினேட் ஆகும். ஸோ அப்போ அதை யார் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா போலன் கிரைனுடைய அந்த வாலில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனோ அந்த ஸ்டிக்மாவுடைய வாலில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் தான், ரைட்டா. ஸோ ரெண்டுமே செக்ரேட் பண்ணும்போது போலன்னு ஸ்டிக்மாவில் வந்து உட்காந்தோடனே செக்ரேட் ஆகும்போது அது ரெண்டும் சரியான ஒன்றா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும், ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்கும். இல்லை அப்படின்னா
அது வேஸ்ட்டு தான். Sexual incompatibility may exist between different species, intraspecific, or between members of the same species, intraspecific. The latter is called self incompatibility அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த இன்காம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிறது ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா இன்டர்ஸ்பெசிஃபிக், இன்னொன்று இன்ட்ராஸ்பெசிஃபிக். ஸோ இன்டர்ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிறது என்னது, டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸுக்கு இடையில நடக்கிறது. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு பிளான்ட்டினுடைய போலன் கிரைன் வேறொரு பிளான்ட்டினுடைய ஸ்டிக்மாவுக்கு போகிறதுங்கிறது வந்து பார்த்தோன்னா இன்டர்ஸ்பெசிஃபிக். ஸோ அதை தான் அது வந்து என்ன ஆகுது, முளைக்கவே முளைக்காது. ஸோ அது இன்டர்ஸ்பெசிஃபிக் இன்காம்பேட்டபிலிட்டி. அதே பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஸ்பீசிஸ்னுடைய போலன் கிரைனு அதே ஸ்பீசிஸ்னுடைய ஸ்டிக்மாவுக்கு போணுச்சுனாலும் சில போலன் கிரைன்ஸ்னால அந்த முளைப்புத்திறன் நற்று காணப்படும். அதுக்கு பேர் வந்து என்னென்னா செல்ஃப் இன்காம்பேட்டபிலிட்டி. அதை இன்ட்ராஸ்பெசிஃபிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டா. த ஃபர்ஸ்ட் விசிபிள் சேஞ்ச் in the pollen soon after it lands on stigma is hydration. ஸோ ஃபஸ்ட்டு அந்த போலன் கிரைனில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா விசிபிள் சேஞ்ச் அப்படின்னா பார்க்கக்கூடிய விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா அதில் ஹைட்ரேஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது என்னது, நீரை உறிஞ்சும். ஸோ அப்போ நீரை உறிஞ்சறது மூலமாக தான் என்ன நடக்கும், pollen tube வளர ஆரம்பிக்கும். The pollen wall proteins are released from the surface. During the germination of pollen, its entire content moves into the pollen tube. ஸோ அப்போ அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா டூரிங் த ஜெர்மினேஷன் அந்த pollen tube ஃபார்மேஷன் ஆகும்போது போலனில் இருக்கக்கூடிய என்டையர் கண்டென்ட் மூவ்ஸ் இன்டு த போலன் டியூப். ஸோ அப்போ போலன் கிரைனுக்குள்ளே இருந்த அந்த சைட்டோபிளாசம் உள்ள இந்த நியூக்ளியஸ் எல்லாமே எங்கே மூவ் ஆகும், அந்த போலன் டியூபுக்கு போக ஆரம்பிக்கும். And the growth is restricted to the tip of the tube and all the cytoplasmic contents move to the tip region. ஸோ அப்போ இதனுடைய growth அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா restricted to the tip of the tube. ஸோ அப்போ அதனுடைய டிப் ரீஜன் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தோன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் growth இருக்கும். தென் அங்கேருந்து ஆல் த சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட்ஸ் எது போலன் கிரைனில் முன்னே சொன்னோம் இல்லையா, சைட்டோபிளாசம் அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ் எல்லாமே வந்து எங்கே போக ஆரம்பிக்கும், மூவ் டு த tip of the region. The remaining part of the pollen tube is occupied by a vacuole which is cut off from the tip by callous plug. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா the remaining part of the pollen tube ரிமைனிங் பார்ட் எது, டிப் ரீஜியன் இல்லாமல் மற்ற போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாமே என்ன ஆகுவாங்கன்னா ஆக்குபைடு பை a vacuole, ஒரு காற்றுப்பை மூலமாக நிரப்பப்படுவாங்க, which is cut off from the tip by callous plug. ஸோ அப்போ டிப் ரீஜியனுக்கும் அதுக்கும் இடையில யார் இருப்பாங்க அப்படின்னா கேலோஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோன்னா செகண்டரி சப்ஸ்டன்சஸ். அதாவது வந்து பார்த்தோன்னா பீட்டா குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவோம், பீட்டா செல்லுலோஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை தான் கேலோஸ் அப்படின்னு சொல்லுவோம். The extreme tip of pollen tube appears hemispherical and transparent when viewed through the microscope. ஸோ அப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் டிப் ரொம்ப அந்த நுனி பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், ஹெமிஸ்பெரிக்கலாக இருக்கும். ஹெமிஸ்பெரிக்கல் அப்படின்னா என்னது, ஒரு வளைவு ஹெமிஸ்பெரிக்கலாக இருக்கும் அண்டு டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும். திஸ் இஸ் கால்டு கேப் பிளாக் அப்படின்னு பேர். ஸோ அது இந்த நுனியில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்பரண்ட் அந்த ஏரியாவுக்கு பேர் என்னது, கேப் பிளாக். ஆஸ் soon as the cap block disappear, the growth of pollen tube stops. ஸோ அந்த கேப் பிளாக் எப்போ மறையுதோ அதோட போலன் டியூப் என்ன ஆகும், வளர்றது நின்றும். ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் அந்த போலன் டியூப்னுடைய வளர்ச்சி நின்றும். அப்படின்னா என்ன மீனிங்கு, அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஃபியூஷன் ஆஃப் மேல் கேமிட்ஸ் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா. ஸோ இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவரி. ஸோ மேலே ஸ்டிக்மா போர்ஷன்ஸ் இருக்கா, அந்த ஸ்டிக்மா க்ரீன் கலர் இருக்கிறது எல்லாமே ஸ்டிக்மா. ரைட்டா. ஸோ அப்போ அது மேலே ஆரஞ்சு கலரில் இருக்கிறது போலன் கிரைன்ஸ். இப்போ அந்த போலன் கிரைன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வால் மாதிரி வளர்ந்துட்டு வருது இல்லையா, ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா போலன் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த போலன் டியூப் தான் எங்கே வளரும் பாருங்கள், ஃபுல்லாக அது பார்த்திங்க அப்படின்னா வளர்ந்து ஸ்டைல் வழியாக வந்து எங்கே வரும், ஓவரி வழியாக வந்து மைக்ரோபைல் ரீஜன்ஸில் கீழே இருக்கக்கூடிய சினர்ஜிட்ஸோடு சேரும். ரைட்டா. அதை எக்ஸல்ஸோடு உள்ளே போய் சேரும். ரைட்டா. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா போலன் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு போலன் ஆன் த ஸ்டிக்மா, போலன் டியூப் இன் த ஸ்டைல்.